கொட்டும் மழையிலும் பாமகவினர் ஆர்ப்பாட்டம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை அவதூறாக பேசியதாக கூறி வந்தவாசியில் தமிழ்நாடு முதலமைச்சரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகே கொட்டும் மழையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் தலைமை தாங்கினார். ஒருங்கிணைந்த வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் குணசேகர், மாநில மாணவர் சங்க செயலாளர் கோபிநாத், மாநில செயற்குழு உறுப்பினர் சு மன்னப்பன், வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் மச்சேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாமக மாநில அமைப்பு தலைவர் திருமாவளவன் கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் குறித்து அவதூறாக பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என இவை உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை எழுப்பி மாவட்ட அமைப்பு செயலாளர் சக்திவேல், மாவட்ட தேர்தல் பணிக்குழு தலைவர் NSS மணி, நகர செயலாளர் வரதன், மாவட்ட உழவர் பேரியக்க தலைவர் ரமேஷ், மாவட்ட வன்னியர் சங்க துணைத் தலைவர் ராஜேந்திரன், மாவட்ட மகளிர் அணி தலைவி வசந்தி, பொருளாளர் ரோகிணி உள்பட ஏராளமானோர் முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை டிஎஸ்பி கங்காதரன் தலைமையிலான போலீசார் 75 நபர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். விடமாட்டோம்.